ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாழ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப ஹெல்த்தியான கம்பு மாவு தான் பார்க்க போகிறோம். டெய்லி அரிசி மாவு இதுவே பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கம்பு வச்சு பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் சொல்கிற மாதிரி மெஷர்மெண்ட்டில் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு இட்லி பஞ்சு போல் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தோசையும் நல்லா மொறு மொறுன்னு சாஃப்டாக சூப்பராக இருக்கும். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதே மாதிரி சிம்பிள் அண்ட் ஹெல்த்தி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் யாழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி அரிசிலேயே நம்ம மாவு ரெடி பண்ணுறதுக்கு பதிலாக மில்லட்ஸை வச்சு நம்ம ட்ரை பண்ணோன்னா குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லதுன்னு கூட, பிள்ளைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மெஷர்மெண்ட்டு பார்த்து கரெக்டாக போட்டாலே மாவு சூப்பராக வரும். அதுவும் இட்லியெலாம் நல்லா பஞ்சு போல் வரும். இட்லி சாப்பிடாதவங்க கூட ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இன்றைக்கி சின்ன டம்ளரில் தான் அளந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த கப்பு உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அந்த கப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மெஷர்மெண்ட்டை வச்சு நான் 2 பேர்த்துக்கு 2 நாள் வந்தது. உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பார்த்து எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது நான் 1 டம்ளர் ஃபுல்லாக பச்சரிசி எடுத்திருக்கேன். அதில் அரை டம்ளருக்கு கொஞ்சம் மேலே 3/4 டம்ளருக்கு கீழே அதுக்கு நான் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெள்ளை உளுந்து கூட சேர்த்துக்கலாம். நான் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் அதே 2 டம்ளர் கம்பு சேர்த்துருக்கேன் நான். அவ்வளோதான். இல்லைன்னா இது கூட நீங்கள் புழுங்கல் அரிசி, அதாவது நீங்கள் சாப்பாட்டுக்கு போடுற நார்மல் அரிசி கூட 1 டம்ளர் நீங்கள் போட்டிங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி எதுவுமே போடல. பச்சரிசி 1 டம்ளரு, உளுந்து அரை, 2 டம்ளர் கம்பு, இதை மட்டும்தான் போட்டிருக்கேன். இதை நல்லா 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைக்கிறப்ப 1/4 டீஸ்பூன் வெந்தயம் வச்சு ஊற வச்சிடணும். நான் நைட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி ஊற வச்சுட்டேன். காலையில் ஒரு 10 மணி போல் அரைச்சிட்டேன். நல்லா மாவு நல்லா நைஸாக அரைச்சிடணும். தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றணும். ஏன்னா மொத்தமாக ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் தண்ணி ஊற்றிட்டோன்னா அப்புறம் மொத்தமாக தண்ணி ஆயிடும். இந்த மாவு நல்லா கெட்டியாக வரணும். கொஞ்சம் ஓரளவு நல்லா கெட்டியாக வரணும். அப்புறம் உப்பு போட்டு ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் கழித்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புளிச்சிருக்கும் மாவு. இப்போ நல்லா ஒரு கிண்டிட்டு நீங்கள் எப்பயும் போல் நார்மலாக இட்லி ஊற்றிடலாம். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நல்லா இருக்கும் இட்லி. அதே மாதிரி உங்களுக்கு தோசையுமே நல்லா சூப்பராக வரும். நான் கொஞ்சம் மொந்தையாக ஊற்றிருக்கேன். நீங்கள் மெல்லிஸாக ஊற்றினாலும் உங்களுக்கு பேப்பராட்ட சூப்பராக வரும். நீங்கள் இதில் தோசை ஊற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துட்டு தோசை மாவு பதத்துக்கு நீங்கள் கிண்டிட்டு நீங்கள் தோசை ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு டேஸ்ட்டுமே செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் மாவு ஆட்டி வைக்கிறது உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் இருந்தால் நீங்கள் ஆட்டி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா டெய்லி யூஸ் மாதிரி நீங்கள் அப்பப்பைக்கு போட்டு நீங்கள் ஆட்டிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா மில்லட்னால உங்களுக்கு சட்டுன்னு புளிச்சிரும். அடுத்து யூஸ் பண்ணுறது ரொம்ப புளிப்பாக இருக்கும். எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. அதனால் அப்பப்போ நீங்கள் அரைச்சி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நல்லா தேங்காய் சட்னி, நல்லா கார சட்னி வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதே மாதிரி சிம்பிள் அண்ட் ஹெல்த்தி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் யாழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.